அரசு நிகழ்ச்சியில் வந்துவிட்டு முதலமைச்சராக எதுவும் அறிவிக்கவில்லை என்றால் என்னை வேல்முருகன் சும்மாவே விடமாட்டார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். ஒரு சிறப்பு அறிவிப்பு இவ்வளவு பேசிட்டு எதுவும் சொல்லாம போயிட்டா பன்னீர்செல்வமும் கணேசனும் என்னை விடமாட்டாங்க. ஏன்னா முதலமைச்சர், இது அரசு நிகழ்ச்சி, ஏதாவது இந்த மாற்றத்துக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு அறிவிப்பு வெளியிடக்கூடாதா என்று கேட்பார்கள். அவங்க மட்டும் இல்ல, எம்பிஆருக்கு எடுத்து திரும்பவும் கேட்பாரு, நாடாளுமன்ற உறுப்பினரும் கேட்பாங்க. அதுல முக்கியமா நம்முடைய வேல்முருகன் விடாம கேட்காம விடவே மாட்டாரு. கடலூர் மாவட்ட மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி புதிய அறிவிப்புகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக ரயில் மார்க்கமாக சிதம்பரம் வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜூலை 15ஆம் தேதி சிதம்பரம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 123வது பிறந்தநாளை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதோடு அம்பேத்கரின் திருவுருவ சிலையையும் திறந்து வைத்தார். பின்னர் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்திற்கான முகாமினை தொடங்கி வைத்து சிதம்பரம் வட்டம் லால்புரத்தில் கட்டப்பட்டுள்ள எஸ். இளைய பெருமாள் அவர்களின் திருவுருவ சிலையுடன் கூடிய நூற்றாண்டு அரங்கத்தை திறந்து வைத்தார்.